ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 2.4ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்காணும் எண்களை எண்கோட்டில் குறிக்கவும். நம்மளுக்கு இங்கே எண்கள் கொடுத்துருப்பாங்க, இதை எண்கோட்டில் குறிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 5.348, இதை நம்ம எண்கோட்டில் குறிக்கணும். முதல்னா அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். 5.348. இனி என்ன பண்ணணும்னா இதில் மொத்தமாக எத்தனை எண் இருக்குன்னு பார்க்கணும். இங்கே மொத்தமாக 4 எண் இருக்குது. அப்போ இந்த மாதிரி 4 கோடு வரைஞ்சிருங்க. சரிங்களா? இனி எண்கோட்டை பொறுத்த வரைக்கும் மைனஸ் மதிப்பெண் இருக்கும், ப்ளஸ் மதிப்பெண் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு எண்கோட்டில் எழுதிக்கணும். சரிங்களா? அதுலேயும் இங்கே முதல் 5 இருக்குது. அப்போ 5ம் இதுக்கு அடுத்த வரக்கூடிய 6ம் கண்டிப்பாக இதில் இருக்கணும். ஓகே, எழுதிக்கலாமா? நம்மளுக்கு இங்கே நடுவில் 0 வரும். அதுக்கு பிறகு இந்த சைடு 1 2 3 4 5 6 7 இப்படி போயிட்டே இருக்கும். இங்கே மைனஸ் மதிப்பு -1 -2 -3 -4 -5 இப்படி போயிட்டே இருக்கும். நமக்கு கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் 5 இருக்கு. அப்போ 5 மார்க் பண்ணிருங்க. 5க்கு அடுத்து இருக்கக்கூடிய 6ஐயும் மார்க் பண்ணிடணும். ஏன்னா முதல் 5.3 இந்த ரெண்டே எடுத்துக்கோங்க. 5.3 5க்கும் 6க்கும் இடையில இருக்கும். அதனால தான் மார்க் பண்ணிக்கிறோம். இனி 5 எப்படி எழுதலாம்? 5.0 எழுதிக்கலாமா? ஏன்னா புள்ளிக்கு அடுத்த 0னா அதுக்கு மதிப்பே கிடையாது. அதனால இப்படியும் எழுதிக்கலாம். 6னா 6.0 எழுதிக்கலாம். இப்போ 5.0 இருக்கு பார்த்தீங்களா? அதை இங்கே ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிடணும். எழுதிக்கலாம் 5.0. இனி 5.0 கடத்த என்ன வரும்? 5.1. 0 கடத்த 1 வரும். அப்படி எழுதிக்கணும். இனி 5.1 கடத்த 5.2. 5.2 கடத்த 5.3. அடுத்த 5.4 வரும். 5.5 வரும். 5.6 5.7 5.8 5.9. இனி இதுக்கு அடுத்த 6.0 வரும். 59க்கு கூட 1 கூட்டினா என்ன கிடைக்கும்? 60. இங்கே புள்ளி இருக்கிறதுனால நடுவில் புள்ளி போட்டுருங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்களா 5.0 இங்கே இருக்குது, 6.0 அதே மாதிரி 6.0ல் முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா 5.0வையும் 5.0வையும் இணைக்கணும். ஓகே, இணைக்கலாமா? உங்கள் புக்கில் டாட் வச்சு லைன் போட்டிருப்பாங்க, அதே மாதிரி நம்மளும் லைன் போட்டுக்கணும். இந்த மாதிரி லைன் போட்டுருங்க. இனி 6.0வையும் 6.0வையும் இணைக்கணும். இணைச்சிடலாமா? ஓகே, இணைச்சிட்டோம். இனி 5.3 இருக்குது பார்த்தீங்களா? இது எங்கே இருக்குன்னு பாருங்க, என்ன இருக்குது. அப்போ 5.3ஐயும் 5.3க்கு அடுத்து என்ன வரும்? 5.4. இதை ரெண்டையும் மார்க் பண்ணணும். இனி லாஸ்ட்ல 0 போட்டுருங்க. இங்கேயும் 0. இப்போ இதை விரிவுபடுத்த போகிறோம். ஏன்னா இப்போ இந்த 3 எடுத்துக்கோங்க. 5.34 இதுக்கு இடையில தான் வரும். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு 5.30 இங்கே எழுதிக்கலாம். 5.30. இதுக்கு அடுத்த 5.31, அதாவது 30க்கு அடுத்து என்ன வரும்? 31. இப்படி எழுதிக்கணும். அடுத்த 5.32. அதுக்கு அடுத்த 5.33. அடுத்த 5.34 5.35 5.36 5.37 5.38 5.39 5.40 39க்கு அடுத்த 40. இப்போ என்ன பண்ணணும்? 5.30வையும் 5.30வையும் இணைக்கணும். இணைச்சிடலாம். அதே மாதிரி 5.40வையும் 5.40வையும் இணைச்சிடுங்க. ஓகே, இணைச்சிட்டோம். இப்போ எதை மார்க் பண்ணணும்? 5.34 எங்கே இருக்குன்னு பாருங்க, என்ன இருக்குது? 5.34. இதை மார்க் பண்ணிடுங்க. இதுக்கு அடுத்து என்ன வரும்? 5.35. இதையும் இதுக்கு அடுத்த உள்ளதையும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா இனி மொத்தமும் பாருங்க 5.348 இது இதுக்கு இடையில தான் வரும். ஓகே, லாஸ்ட் என்ன பண்ணணும்? 0 போட்டுக்கணும். ஓகேங்களா? இனி இதை விரிவுபடுத்தணும். ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு? 5.340. அதை இங்கே எடுத்து எழுதிடணும். 5.340. அடுத்த 5.341 340க்கு அடுத்த 341 இப்படி எழுதிக்கணும். சரிங்களா? 5.342 5.343 5.344 5.345 5.346 5.347 அடுத்த 5.348 5.349. அடுத்து என்ன வரும்? 5.350 349க்கு அடுத்த 350. இனி 5.340வையும் 5.340வையும் இணைக்கலாம். சரிங்களா? இணைக்கிறேன் பாருங்க. அதே மாதிரி இதை ரெண்டே இணைச்சிடலாம். இணைக்கலாமா? இணைச்சிட்டோம்.
இப்போ மொத்தமும் 5.34 எங்கே இருக்குன்னு பாருங்க. என்ன இருக்கு? 5.34 இதை மார்க் பண்ணிருங்க. அடுத்ததை ரவுண்ட் பண்ணிருங்க. சரிங்களா? இப்போ கொஸ்டின்ல கேட்ட மாதிரி இதை நம்ம எண்கோட்டில் குறிச்சிட்டோம். செகண்ட் சப்டிவிஷன் 6.4 பாரை 3 தசம இட திருத்தமாக. இங்கே 3 தசம இட திருத்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, ஃபஸ்ட்டு 6.4 பார் எடுத்து எழுதிருங்க. எப்போவுமே எந்த நம்பருக்கு மேலே கோடு வந்திருக்கோ அந்த நம்பர் திரும்ப திரும்ப வரும். அப்போ 4 திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்படி போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு கொஸ்டினில் 3 தசம இடத்திருத்தம்னு கொடுத்துருக்காங்க. அதாவது புள்ளிக்கு அடுத்த ஒரு 3 நம்பர் மட்டும் போதும். அதுதான் 3 தசம இடத்திருத்தம். அப்போ எழுதிக்கலாமா? 6 புள்ளி ஒரு 3 4 மட்டும் எழுதிருங்க. 1 2 3 3 வாட்டி 4 எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ இதை எண்கோட்டில் குறிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை கோடு நம்ம வரைஞ்சிக்கணும். இதில் மொத்தமாக 4 எண் இருக்குது. அப்போ இந்த மாதிரி 4 கோடு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? எண் கோடை பொறுத்த வரைக்கும் மைனஸ் மதிப்பே இருக்கும், ப்ளஸ் மதிப்பே இருக்கும். அப்போ இங்கே முதல் 6 இருக்குது. அப்போ 6ம் 6க்கு அடுத்து இருக்கக்கூடிய 7ம் இதில் இருக்கணும். அப்படி நீங்கள் எழுதிக்கணும். நடுவில் 0 வரும், இங்கே 1 வரும், அடுத்த 2 3 4 5 6 7 8 இப்படி போயிட்டே இருக்கும். நமக்கு 6ம் 6க்கு அடுத்து இருக்கக்கூடிய 7ம் கண்டிப்பாக வேணும். இனி இந்த சைடு -1 -2 -3 -4 இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ மார்க் பண்ணலாம். 6 இருக்குது. அப்போ 6ஐயும் 6க்கு அடுத்து என்னது இருக்குது? 7. இதை மார்க் பண்ணணும். ஃபஸ்ட் இங்கே என்னது இருக்கோ அதையும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எண்ணையும் மார்க் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா முதல் 2 நம்பர் 6.4 இதுக்கு இடையில இருக்குது. ஓகேங்களா? இனி இதை விரிவுபடுத்த போகிறோம். அப்போ 6ஐ 6.0ன்னு எழுதிக்கலாம். புள்ளிக்கு அடுத்த 0னா அதுக்கு மதிப்பில்லை. 7ஐ 7.0ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதை விரிவுபடுத்தலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு 6.0 அதை இங்கே எடுத்து எழுதிருங்க. சரிங்களா? 6.0. இனி 6.1 வரும். 0க்கு அடுத்த 1, 1க்கு அடுத்த 2, 2க்கு அடுத்த 3 இப்படி போயிட்டே இருக்கும். எழுதிக்கலாமா? இனி அடுத்த 6.2 வரும். அடுத்த 6.3 6.4 6.5 6.6 6.7 6.8 6.9 அடுத்த 7.0 69க்கு அடுத்த 70. இங்கே புள்ளி இருக்கிறதுனால நடுவில் புள்ளி. இப்போ என்ன பண்ணணும்? 6.0வையும் இந்த 6.0வையும் இணைக்கணும். இணைக்கலாமா? ஓகே, இணைக்கிறேன் பாருங்க. இங்கே நீங்கள் டாட் டாட் வச்சு லைன் ட்ரா பண்ணணும். ஏன்னா உங்கள் புக்கிலே அப்படி தான் ட்ரா பண்ணியிருக்காங்க. ஓகே, ட்ரா பண்ணிட்டேன். அதே மாதிரி 7.0வையும் 7.0வையும் இணைக்கலாம். சரிங்களா? இணைச்சிட்டோம். இப்போ 6.4 எங்கே இருக்குன்னு பாருங்கள். என்ன இருக்குது? அப்போ 6.4ஐயும் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 6.5 இதுக்கு அடுத்து இருக்கக்கூடியதை மார்க் பண்ணணும். அதை மறக்கக்கூடாது. இனி இந்த 3 நம்பர் 6.44 அது இதுக்கு இடையில இருக்கும். அதுக்கு இதை விரிவுபடுத்தணும். அப்போ என்ன பண்ணணும்? லாஸ்ட்டு 0 போட்டுக்கணும். இங்கே 0 போட்ட மாதிரி லாஸ்ட்டு 0 போட்டுக்கணும். இப்போ 6.40வை இங்கே ஃபஸ்ட் எடுத்து எழுதிருங்க. 6.40 அதுக்கு அடுத்து என்ன வரும்? 6.41 40க்கு அடுத்து 41 41 எடுத்து 42 இப்படி தான் எழுதிக்கணும். 6.42 6.43 6.44 6.45 அடுத்த 6.46 6.47 6.48 6.49 அடுத்த 6.50 49க்கு அடுத்த 50. இனி என்ன பண்ணணும்? 6.40வையும் 6.40வையும் இணைக்கணும். ஓகே, இணைக்கலாம். இணைச்சிட்டேன். அதே மாதிரி 6.50வையும் 6.50வையும் இணைச்சிருங்க. பாருங்க 6.44 எங்கே இருக்குன்னு பாருங்க. என்ன இருக்குது? அப்போ இதையும் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 6.45 இதே மார்க் பண்ணணும். ஏன்னா இனி இந்த 4 நம்பரை எடுத்துக்கலாம். 6.444 இது இதுக்கே இடையில வரும். அப்போ இனி என்ன பண்ணணும்? லாஸ்ட்டு 0 போட்டுக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு 6.440 அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும். 6.440 இனி இதுக்கு அடுத்து என்ன வரும்? 6.441 440க்கு அடுத்த 441 இதுக்கு அடுத்த 442 இப்படி தான் எழுதிக்கணும். 6.442 அடுத்த 6.443 6.444 அடுத்த 6.445 6.446 6.447 6.448 6.449 அடுத்த 6.450 449க்கு அடுத்த 450. இனி இணைக்கலாமா? இணைக்கலாம். இதை ரெண்டே இணைச்சிருங்க.
அடுத்த 6.450 6.450 இணைக்கணும். ஓகே, இணைக்கலாமா? ஓகே, இப்போ 6.444 எங்கே இருக்குன்னு பாருங்கள், இன்னும் இருக்குது. அப்போ இதை மார்க் பண்ணிக்கிட்டு இதை ரவுண்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இதை எண் கோட்டில் குறிச்சிட்டோம். ஓகேங்களா? தேர்ட் சப்டிவிஷன் 4.73 பாரை 4 தசம இடத்திருத்தமாக. இங்கே 4 தசம இடத்திருத்தம். சரிங்களா? ஃபஸ்ட்டு 4.73 பாரை எடுத்து எழுதிக்கலாம். இப்போது 4 எந்த நம்பருக்கு மேலே கோடு இருக்கோ அந்த நம்பர் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அப்போ 73 இதுக்கு மேலே கோடு வருது, அதனால் 73 73 73 இது திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? நம்மளுக்கு கொஸ்டினில் 4 தசம இடத்திருத்தம் அப்படின்னா புள்ளிக்கு அடுத்த ஒரு 4 நம்பர் மட்டும் போதும். அப்போ 73 73. சரிங்களா? புள்ளிக்கு அடுத்த ஒரு 4 நம்பர், அதுதான் 4 தசம இடத்திருத்தம். இப்போ இதை எண் கோட்டில் குறிக்கணும். முதல்ல என்ன பண்ணணும், இதில் எத்தனை நம்பர் இருக்குது? 5 நம்பர் இருக்குது. அப்போ இந்த மாதிரி 5 கோடு வரைஞ்சிக்கணும். சரிங்களா? அடுத்த எண் கோட்டில் மைனஸ் மதிப்பு ப்ளஸ் மதிப்பு இருக்கும், அதனால் நீங்கள் அப்படி எழுதிக்கணும். அதுலேயும் இங்கே முதல் 4 இருக்குது. அப்போ 4ம் 4க்கு அடுத்து இருக்கக்கூடிய 5ம் கண்டிப்பாக இதில் இருக்கணும். அப்போ எழுதிருங்க 0 1 2 3 4 5. இந்த சைடு -1 -2 -3 -4 இப்படி போயிட்டே இருக்கும். இங்கே 4 இருக்குது. அப்போ 4ஐயும் 4க்கு அடுத்து என்ன வரும்? 5. இதை ரெண்டையும் மார்க் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா 4.7 இந்த ரெண்டையும் எடுத்துக்கலாம். இது இதுக்கு இடையில தான் இருக்குது. ஓகே, இனிமேல் இதை விரிவுபடுத்தணும். அதுக்கு முன்னாடி 4.0ன்னு எழுதிக்கலாம். புள்ளிக்கு அடுத்த 0னா அதுக்கு மதிப்பு இல்லை. அதே மாதிரி 5.0ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ இதை விரிவுபடுத்தலாம். முதல் 4.0 அதை எடுத்து இங்கே எழுதிருங்க. ஓகேங்களா? அடுத்த 4.1 4 அப்படியே தான் இருக்கும், புள்ளியும் அப்படியே தான் இருக்கும். ஆனால் அந்த 0 தான் மாறும். 0 கடத்த 1 2 3 4 5 6 7 8 9, அதுக்கப்புறம் 49க்கு அடுத்த 50. சரிங்களா? நடுவில் புள்ளி, அதனால நம்மளும் புள்ளி போட்டுக்கணும். இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதிக்கணும். இனி பாருங்கள் 4.0 அதில் தொடங்கியிருக்கு, 5.0 அதில் முடிஞ்சிருக்கு. இப்படி தான் நீங்கள் எழுதிக்கணும். இனி என்ன பண்ணணும், 4.0ஐயும் 4.0ஐயும் இணைக்கணும். சரிங்களா? டாட் டாட் வச்சு லைன் ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணலாம். அதே மாதிரி 5.0ஐயும் 5.0ஐயும் இணைச்சிருங்க. இணைச்சிட்டேன். இப்போ பாருங்கள் 4.7 எங்கே இருக்குது? என்ன இருக்குது? அப்போ 4.7 மார்க் பண்ணணும். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 4.8 இதே மார்க் பண்ணணும். இனி இதில் லாஸ்ட்டு 0 போட்டுருங்க. இப்போ இதை விரிவுபடுத்த போகிறோம். ஏன்னா இனி 3 நம்பர் 4.73 இதுக்கு இடையில தான் இருக்கும். அப்போ 4.70 ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். சரிங்களா? இங்கே அதே மாதிரி தான் 4.7 அப்படியே இருக்கும். இந்த 0 தான் மாறும். 0க்கு அடுத்த 1 2 3 4 5 6 7 8 9, அதுக்கப்புறம் 79க்கு அடுத்த 80 இப்படி எழுதிக்கணும். சரிங்களா? 4.7 அப்படியே தான் இருக்கும், அந்த 0 தான் மாறும். இனி லைன் ட்ரா பண்ணலாம். 4.70ஐயும் 4.70ஐயும் இணைக்கணும். இணைச்சிடலாம். அதே மாதிரி 4.80ஐயும் 4.80ஐயும் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, இங்கே 4.73 எங்கே இருக்குன்னு பாருங்கள், என்ன இருக்குது? அப்போ 4.73ஐயும் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 4.74 இதையும் மார்க் பண்ணணும். சரிங்களா? லாஸ்ட்டு 0ன்னு எழுதிருங்க. இப்போ இதை விரிவுபடுத்த போகிறோம். இப்போ 4 நம்பர் 4.737 இது இதுக்கு இடையில வரும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 4.730 இங்கே எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா? இங்கே அதே மாதிரி 4.73 அப்படியே வரும், ஆனால் இந்த 0 தான் மாறும். 0க்கு அடுத்த 1 2 3 4 5 6 7 8 9, அடுத்த 39க்கு அடுத்த 40 இப்படி எடுத்து எழுதிருங்க. இனி ஜாயின் பண்ணிடலாம். 4.730ஐயும் 4.730ஐயும் ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி 4.740ஐயும் 4.740ஐயும் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ 4.737 எங்கே இருக்குன்னு பாருங்கள், 4.737 இங்கே இருக்குது. அப்போ இதையும் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 4.738ஐயும் மார்க் பண்ணிடுங்க. இப்போ இதில் லாஸ்ட்டு 0 போட்டுருங்க. சரிங்களா? இனி இதை விரிவுபடுத்தலாம். ஏன்னா இனி மொத்தமும் வரும் 4.7373 இது இதுக்கு இடையில தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இதை எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா? இங்கே அதே மாதிரி 4.737 இது அப்படியே இருக்கும், அப்படியே எடுத்து எழுதிடுங்க. இந்த 0 தான் மாறும். 0க்கு அடுத்த 1 2 3 இப்படி எடுத்து எழுதணும். 0 1 2 3 4 5 6 7 8 9, அதுக்கப்புறம் 79க்கு அடுத்த 80 இப்படி எடுத்து எழுதிருங்க.
இனி 4.7370 4.7370 இணைச்சிடலாம். அதே மாதிரி 4.7380 4.7380 இணைச்சிருங்க. ஓகே, இப்போ இந்த மொத்தம் 4.7373 எங்கே இருக்குன்னு பாருங்கள். 4.7373 இங்கே இருக்குது. இதை மார்க் பண்ணிக்கிட்டு இதை ரவுண்ட் பண்ணிடணும். சரிங்களா? அப்போ இதை எண் கோட்டில் நம்ம குறிச்சிட்டோம். ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். இதோட இந்த பயிற்சி முடியுது. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.